வணக்கம். உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் உறவுகளே, இன்றைக்கு நான் ஏகே தாசன். அண்மையில் எனது ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒத்துழைப்பு, உங்கள் ஆதரவு எனக்கு கிடைத்திருக்கிறது. எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் வந்திருக்கிற விஷயம் ஒரு விழிப்புணர்வு பதிவு. இன்றைக்கு கட்டாயம் விட வேண்டிய கடப்பாடு தேவை இருக்கிறது. எனது வயதை ஒத்த எனது ஆசிரிய நண்பன் திருவாளர் மயூரன் அவர்கள் நயினாதீவு பாடசாலை இப்பொழுது அதிபராக கடமையாற்றி கொண்டிருந்தவர். இன்றைக்கு அவர் அந்த வளமையான படகை தவறவிட்ட காரணத்தினாலே மீனவர்களுடைய படகை பிடித்து யாழ்ப்பாணம் கொழும்பு செல்வதற்கு யாழ்ப்பாணம் வெளிக்கிட்ட நேரத்திலே அந்த படகுலே இருந்து எதிர்பாரா விதமாக நீரிலே மூழ்கி மரணத்தை தழுவிக்கொண்டார். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்றால், நானும் தினம் தினம் கடலுக்குள்ளால் போய் வருகின்றேன். கார்நகர் துறையிலே இருந்து ஊர்கால் துறையை போய் இறங்குகின்றோம். நான் உட்பட எத்தனையோ அரசு உத்தியோகத்தர், எத்தனையோ ஆசிரியர்கள். எங்களுக்கு ஊர்காத்துறை போகிறேன்டா இந்த சொல்லுவார்கள், சும்மா இருக்கிற மூக்க சுற்றி தொடுறான்னு சொல்லி. நாங்கள் ஊர்காத்துறை போகணுமெண்டா இங்கே இருந்து வட்டுக்கோட்டை போய் காக்கதீவு போய் யாழ்ப்பாணம் அங்கே போய் அந்த கரை ரோட்டால் வந்து திருப்பி வந்து ஒரு சி வடிவில் வர வேணும். மிக ஒரு 2-3 மடங்கு தூரம் சுற்றித்தான் நாங்கள் ஊர்காவத்துறைக்கு வர வேண்டும். சொன்ன சில பேர் சொல்லுவார்கள் அதுக்கு தரவழி பாதை இருக்குதாண்டி. அது மிக அதிகப்படியான பிரியாணமாக எங்களுக்கு அமைந்து கொள்ளும். அதனால நாங்கள் சுருக்க பாதை இந்த கடல் வழியை பயன்படுத்துகின்றோம். என்னுடைய எத்தனை ஆசிரியர் நண்பர்கள் வருகிறார்கள். இது நான் இன்றைக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த பாதையிலே நாங்கள் போவோம். சரியாக 7 மணி 7:05 7:10 அந்த பாதை வெளிக்கிடும். அந்த பாதைக்கு ஏம் பண்ணி நாங்கள் 7:30 பிங்கர் பிரிண்டில் கை வைக்கிறதுக்கு ரெடியாக போய்கொண்டிருப்போம். அந்த படகு ஓட்டுகின்றவர்கள், அந்த பாதை ஓட்டுகின்றவர்கள் சொல்லுவார்கள், அந்த பாதுகாப்பு அங்கேயே அணியுங்கள், அதை ஜக்கெட்டை போடுங்கள் என்று சொல்லுவார்கள். சில பேர் அதை போட மாட்டார்கள். அவர்கள் கட்டாயப்படுத்தி அதை அணிவிப்பார்கள். சில பேர் வாங்கி மோட்டர் சைக்கிளை வச்சுட்டு இருப்பார்கள். சில பேர் படகோட்டிகளுடைய கட்டாயத்தில் அதை வாங்கி அணிவார்கள். அணிஞ்சுட்டு அந்த பாதை நடுக்கடலுக்கு அங்கால் கரைக்கு போவா முதல் நடுக்கடலுக்கு நிற்கி அந்த எக்கெட்டை கழட்டி வைக்கிறார்கள். இது சரியா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதில் பிளவுறது யாருண்டா, பிள்ளைகளை வழிநடத்திருந்த என் போன்ற ஆசிரியர்கள். இன்றைக்கு நீங்க விழிப்பாரு, உங்களுடைய ஆசிரியர் நண்பன் மயூரன் அவர்கள் தவறிவிட்டார். கடல் தான் அவருடைய உயிரை பலியெடுத்தது. இது நாளைக்கு நாங்களுக்கு நடக்கலாம். ஆகவே நீங்கள் இந்த கரையில் ஏறுகின்ற பொழுது உங்களுடைய பாதுகாப்பு அங்கே இறுக்கி அணியுங்கள். நேவிக்காகவோ பட ஓட்டிகளுக்காக அல்ல, உங்களுடைய உயிரை காப்பதற்கு இந்த பாதுகாப்பு அங்கே இறுக்கி அணியுங்கள். நேரம் போனாலும் பரவாயில்லை, அடுத்த கரையில் இறங்கின பிறகு உங்களுடைய பாதுகாப்பு அங்கேயே கலட்டி அந்த பட ஓட்டிகளிடம் கொடுங்கள். இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே நினைக்கிறேன், அந்த பாதையில் எல்லோரும் படகிலே இருந்து தவறி எங்களுடைய ஊர்காவத்துறை ஒரு வங்கியிலே கடமை புரிகின்ற ஒரு வங்கி உத்தியோகத்தரோடு மோட்டார் சைக்கிள் ஒன்று தவறி கடலுக்கு விழுந்து விட்டது. பாருங்க, இந்த கடற்பயணம் எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி ஊர்காவத்துறையை கடல் கடந்த தீவுக்குள்ளே ஏற்கையில். அது என்னன்னு சொன்னால், அந்த தரப்பாதை இருக்கிற காரணத்தினாலே எம்போன்றவர்களுக்கு ஊர்காவத்துறைக்கு போகிறதா இருந்தாலும் கடல் பாதையை தான் கட்டாய பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் பிள்ளைகளை நானும் மனைவியும் ஊர்காவத்துறையில் ஆசிரியராக பணிபுரிகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் விடிய எழும்பி வெளிக்கெடுத்தி குளிப்பாட்டி பாடசாலைக்கு தயார்படுத்தி விட்டு நானும் மனைவியும் வருவதாக இருந்தால் அதிக நேரம் செலவாகிறது. அது எங்களுடைய நேரத்தை குறைந்த நேரத்திலே ஊர்காவத்துறை நோக்கி செல்லணுமாக இருந்தால் நாங்களும் கட்டாயம் இந்த கடல் வழி பயணத்தை பயன்படுத்த வேண்டிய அந்த நிர்பந்தத்திலே நானும் ஒவ்வொரு நாளும் இந்த கடல் பாதையிலே தான் போய்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து உங்களோட மன்றாட்டமாக கேட்பது, மிக அவதானமாக இருங்கள். என்னுடைய ஆசிரியர் நண்பன் மயூரன் தவறியது போல் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பு சொல்ல முடியாது. இந்த உயிரை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும். தொழிலுக்காக வேண்டி எங்கள் உயிரை நாங்கள் கடலுக்குள்ளே பலி கொடுக்க முடியாது. தயவு செய்து இன்றிலிருந்து நீங்கள் விழிப்பாக இருந்து கடல் வழி பாதையிலே பயணம் செய்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நண்பன் மயூரனுடைய இந்த இறப்பின் துயராலே உங்கள் எல்லோருக்கும் வெளிப்படுத்துகின்றேன். நண்பன் மயூரன் அதிபர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் இந்த பதிவினை இட்டுக் கொள்கிறேன். ஏகே தாசன், மறந்து விடாதீர்கள். என்னுடைய அந்த மணியை அழைத்து உங்கள் ஆதரவை தருமாறு உங்கள் எல்லோரையும் அன்பாக வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.